நீ நான் காதல் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயினை அந்த ரவுடிங்களெல்லாம் அடித்து போட்டு காப்பாற்றுறாங்க இல்லையா? ஸோ ரவுடிங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ வா என் கார்லேயே கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து தான் ஈகோவில் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் ஆட்டோவை நிப்பாட்டி ஆட்டோவில் ஏறுறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போய் ஏறிக்கிறாரு. இப்போ எதுக்காக என் பின்னாடியே வரீங்க, நீங்கள் உங்கள் கார் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. நான் டைம் பாஸுக்கு வரேம்மா, உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக ஆட்டோவில் போய் கீழே இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக என்னையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. என்னது, நான் உன்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேனா? நீ தானே ஃபோன் பண்ணி என்னைய கூப்பிட்ட இந்த மாதிரி ஆபத்தில் இருக்குன்னு, அதனால தான் வந்தேன். என்னமோ நான் உன்னைய ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. முரளிக்கு பதிலாக நம்ம ஹீரோவுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவுமே கில்ட்டி ஆகிடுது அந்த இடத்துல. ஸோ ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் எதை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் இங்கே முரளி வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த ரவுடிங்க இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி, என்ன சார் நீங்கள் அனுப்புன ஆள் இன்னும் அடி அடிக்கிறாரு, அடிக்கிற மாதிரி நடிப்பார்னு பார்த்தா நிஜமாகவே அடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ முரளிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது, நம்ம ஹீரோவாக போயிட்டு அங்கே பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானே அப்படின்னு புலம்பி போய் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அபிக்கிட்ட வந்து கேட்கும் பொழுது தான் உண்மை எல்லாமே தெரிய வருது. ஸோ அபி வந்து இந்த மாதிரி ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன், அப்போ அந்த டென்ஷன் பார்ட்டி தான் வந்து என்னை காப்பாற்றினாரு அப்படி இப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. முரளி இருந்துக்கிட்டு என்னடா அது, நம்ம ஹீரோவாக ஆகலாம்னு பிளான் போட்டால் இவன் நடுப்புற புந்து ஹீரோவாகிட்டானே அப்படின்னு சொல்லி முரளி பயங்கரமாக இதாகிறாரு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே லாவண்யாலாம் வந்திருக்காங்க. லாவண்யா ஐஸ் வைக்கிறதுக்காக தான் வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. ஸோ ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே டைமில் வந்து ஆகாஷோட அப்பாவும் அம்மாவும் லாவண்யாவை அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.